அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாங்கள் கனவு காண்றோம். கனவு கண்டா அந்த கனவை நாங்கள் சிலர் கணக்கெடுக்கிறதே கிடையாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நல்ல மக்களுக்கு கனவின் மூலமாக பல விஷயங்களை காட்டுவான். கனவை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் காண்றோம், எந்த முறையில் காண்றோம் அப்படின்ற ஒரு விளக்கம் இருக்குது. பொதுவாக சுபஹ் தொழுகைக்கு முன்னால் தஹஜ்ஜுத் நேரம்னு சொல்லுவோம். அந்த நேரத்தில் காணக்கூடிய கனவுகளுக்கு அர்த்தம் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக ஒவ்வொரு நாளும் லுஹர் தொழுகைக்கு கொஞ்சம் முன்னதாக, உதாரணத்துக்கு ஒரு 11 மணியிலிருந்து லுஹர் தொழுகை வரைக்கும் உள்ள டைமில் காணக்கூடிய கனவு, தூங்கி காணக்கூடிய கனவுக்கும் ரொம்ப பெரிய அர்த்தம் இருக்குது. இந்த கனவுகள் உண்மையான கனவுகள். இந்த கனவுக்கு பலன் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. பலருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கனவின் மூலமாக பல விஷயங்களை சொல்கிறான், காட்டுறான். ஆனால் சிலருக்கு இது அல்லாஹ்வால் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்றே புரியுதில்லை. அந்த கனவை அவங்க கணக்கெடுக்கிறாங்களே இல்லை. பொதுவாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் தூங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உலு செய்துட்டு தூங்கணும். உலு செய்து விட்டு தூங்கும் பொழுது நாங்கள் இரவையில் தூங்கி சுபஹ் தொழுகைக்கு முன்னதாக நாங்கள் கனவு காணுவோம்னு சொன்னால் இந்த கனவுக்கு நிச்சயமாக பலன் இருக்கு. கனவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக கனவு எப்படி காண்றோமோ அதே மாதிரி அல்ல கனவின் பலன் அமைவது. உதாரணத்துக்கு ஒருவர் மவுத்தாவது போல கனவு கண்டால் அவர் மவுத்தாகிடுவாரு அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அதுக்கு அர்த்தம் டிஃபரெண்டா இருக்கும். உதாரணத்துக்கு ஒருத்தர் பால் குடிக்கிறது போல கண்டா கனவுல அவருடைய அர்த்தம் அவருடைய பலன் அவர் உண்மையிலேயே நிஜத்திலேயே பால் குடிப்பாருன்றதே கிடையாது. அதனுடைய அர்த்தம் என்னன்னா அவருக்கு அதிகமான அறிவு கிடைக்க போகுது, அதிகமான இல்மு கிடைக்க போகுது, அதுதான் அவருடைய அர்த்தம். அதே மாதிரி கனவு காணும் பொழுது ஒருவர் பாம்பு கொத்துவது போல, பாம்பு தன்னை விரட்டி வருவது போல கனவு கண்டார்னா அவருடைய அர்த்தம் அவரை பாம்பு கொத்தும் அப்படின்றது கிடையாது. மாத்தமா அவருக்கு எதிரிகளுடைய தாக்கம் அதிகம், எதிரிகள் அவரை விரட்டி வருவாங்க அப்படின்றது அவருடைய அர்த்தம். சோ ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது. அவங்க எந்த கனவை காட்டாங்கன்னு பொறுத்து அவருடைய பலன் அமையும். சோ நீங்க கண்ட கனவு என்ன கனவு நீங்க கண்டிருக்கிறீங்க, ஒளிவுடன் தூங்கி தஹஜ்ஜுத் நேரத்துல என்ன கனவு கண்டீங்க, அல்லது லுஹருக்கு முன்னதாக என்ன கனவு கண்டிருக்கிறீங்க, அவருடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி நீங்க விளங்கி கொள்ளணும்னு சொன்னா அந்த கனவு என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அதோடைய பொருள் என்ன, அவருடைய அர்த்தம் என்ன, அவருடைய விளக்கம் என்னன்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் நாங்க ஒவ்வொரு வீடியோகளையும் போட காத்து கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் எங்களோட வீடியோவில் இணைஞ்சிருங்க. இன்ஷா அல்லாஹ் எங்களை டிக்டாக்ல எங்களை ஃபாலோ பண்ணுங்க. இது எங்களுடைய யூடியூப் சேனல். ஸோ யூடியூப் சேனல்லையும் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரயோசனமான நிறைய வீடியோகள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வர காத்து கொண்டு இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.